ஸோ இன்னைக்கு ஒரு முடிவோடு தாண்டா வந்திருக்கேன் கிராணி. ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அகாஷ் வேர்ல்ட் ஆஃப் கேமிங். ஸோ நம்ம இன்றைக்கி கிராணி எஸ்கேப் பண்ண போகிறோம். அதுவும் எந்த டேயுமே சாகாமல் எஸ்கேப் பண்ண போகிறோம். அப்போ யோசிச்சுக்கோங்க எவ்வளோ இதுவாக இருக்கும்னு. ஸோ வாங்க கைஸ், வீடியோவில் போடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. ஓகே மக்களே, கிச்சன் பக்கத்தில் வந்து அவனில் ஒன்றுமே இல்லை. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு தர்பூசணி பழந்துச்சு. பக்கத்தில் பார்த்தா கிராணி வந்துட்டு இருந்துச்சு. என்னடா கிச்சன் இது, கருமமாக இருக்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி கீழே போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கிராணி வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராணி மேலே இருந்தது. சரி செல்ஃபில் பார்த்தா புக் கிடந்துச்சு. இந்த புக்கை எடுத்து வச்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா புக்கை வைக்க போயிட்டேன். இந்த இதை ஆன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஓகே புக்கை வச்சாச்சு. ஸோ ஒரு ஸ்டெப்பை வெற்றிகரமாக முடித்தாச்சு. ஸோ அடுத்த கிராணி வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தான். கிராணி வர மாதிரி தெரில. அங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாய்லெட் பக்கத்தில் வந்தேன். டாய்லெட் பக்கத்தில் பார்த்தா கார்கி கருமம் எங்கே போட்டு வச்சுருக்கான்னு பாருங்கள். ஓகே மகளே, கார்கி எடுத்து ஓப்பன் பண்ணால் வெப்பன் கீ அடிச்சிச்சு. இல்லை இதுக்கு வெப்பன் கீ எங்கே வச்சுருக்கலாம்ல அப்படின்னு டவுட்டு. அதுக்கப்புறம் இந்த டார்ட் எடுத்துகிட்டு கிராணி வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வர மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் மகளே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா கிராணி வந்துச்சு. சுடலாம் அப்படின்னு சொல்லி சுட்டுட்டேன். நான் வச்சது ஒரு எய்ம் வச்சது ஒரு மண்டையில். பாருங்க, சொட்ட தரிசனம் வாங்கிக்கோங்க. என்ன பல்லு விளக்க மாட்டியா? ஐயே, ரத்தம் என்னடா இப்படி இருக்குது. வாய் பாருங்க, தின்னு வாய் ஒரு மாதிரி ஏறிச்சு, கோணிச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கும் இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே மங்களே, வாங்க ஸ்க்ரூ ட்ரைவர் எடுப்போம். டாட்டா அடிச்சுட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் சேஃப் கீ கிடச்சிச்சு. டே புரியல. அது இங்கேருந்து சேஃப் கீ ஓப்பன் பண்ணால் செயின் கட்டர் கிடச்சிச்சு. இதுக்கு ஒரே மூட்டை அங்கே ஏதாச்சும் வச்சுருக்கலாம்டா. அதை ஓப்பன் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, செயின் கட்டரே எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே போட்டாச்சு. ஸோ டார்ட் எடுத்துகிட்டு போய் இங்கே கிராணி வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். சரி விடுங்க, நம்ம போய் இது ஃப்ரீ ஸ்ட்ராப் இருக்க பார்க்க என்ன எடுக்கலான்னு பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது தெரியல. அங்கே கீழே போய் இது ஃப்ரீ ஸ்ட்ராப் இருக்க இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். டோரில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. காக்கா ஏதாச்சும் வச்சுருக்கியா? ரஸ்டி பேட்லாக்கி வச்சுருக்கான். ஆனால் வச்சுருக்கு காக்கா. இங்கே உள்ளேருந்து பார்த்தா தெரியுமா? ஏதோ சவுப்பு கலர் தெரியுது. அது ஷூட் பண்ணும் போல். ஷூட் பண்ணு, கொஞ்சம் மேலே ஷூட் பண்ணுங்கள். டார்ட் வச்சு ஷூட் பண்ணுறீங்கன்னா. அப்புறம் ஃப்ரீ ஸ்டாப் எடுத்து முன்னாடி போட்டுடலாம், ஏன்னா கிராணி எப்போ வேணாலும் வரும். அதுக்கப்புறம் டார்ட்டி வச்சு ரெடி ஆகிட்டேன். ஓகேங்களா, ஃப்ரீஸ் இதாக டார்ட் வச்சு சுற்றேன். அது நிறைய நேரம் போகும்னு பார்த்தா ஒரே இது தான் போகுது. ஷியோ, நம்ம ட்ரிக்கு ஒர்க் ஆகலை. ஸோ கிராணியை வச்சு கொஞ்சம் என்னடா அது வலி மேலே படுத்துருக்கு. என்னடா பீஸ் உடச்சிட்டா. சரி, டார்ட் எங்கடா? தள்ளுடி டார்ட்டு. ஐயோ, டார்ட் எங்கே போச்சுன்னு தெரியலையே. சரி விடுங்க. ஓகே மக்களே, மீட் இருந்துச்சுல, ஸ்பெஷல் கீ தேடிட்டு இருந்தேன். கண்ணு முன்னாடியே தான் இருக்கும். அதனால் ஸ்பெஷல் கீயை போட்டுவிட்டேன். ஸ்பெஷல் கீ போட்ட நேரத்துலாம் போய் மீட்டே எடுத்து வரலான்னு போய் மீட் எடுத்தேன். மீட் எடுத்துகிட்டு வந்துட்டு பொறுமையாக போன மக்களே 2 டைம் கடி வாங்கி சேர்த்துட்டேன் ப்ராக்டிஸ் மோடில். அசிங்கமாயிரும். ஸ்பைடர் ஓப்பா டக்குன்னு போய் எடுக்கணும். ஏதாச்சும் நல்ல பொருளாக கொடு. காக்கா கொட்டை, பேர்ட் சீடை. சரி, பேர்ட் சீடை வச்சு ரஸ்டி பேட்லாக்கி எடுத்துருந்தாச்சு. இதையும் போட்டாச்சு. அது பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா ஏஞ்சலினா ஸ்பைடர் கீ பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஸ்பைடர் கீ எடுத்து போட்டாச்சு. செயின் கட்ரு எடுத்து உள்ள போடு. ரஸ்டி பேட்லாக்கி போட்டாச்சு. வாட்டர் மெலனில் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா மாஸ்டர் கீ. என்னடா அது? ஓகே மக்களே, செயின் கட் எடுத்துகிட்டு போனோம். பார்த்தா ஹேமர் கிடந்துச்சு. சரி, ஹேமர் எடுத்து வெளியில் போகலான்னு போனேன். வரல. இங்கே போட்டேன், ஏன்னா அப்போ தான் அங்கேருந்து எடுக்கிறக்கு ஈஸியாக இருக்கும். சரி, செயின் கட் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா ஏஞ்சலினா அங்கேருந்து மாட்டிக்கிட்டு ரொம்ப நேரம் கழித்து பார்த்திங்கன்னா வந்துட்டேன். கட் பண்ணி போடுறேன் உங்களுக்காக தான். ஏன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் உங்களுக்கு வரும், அதனால தான். ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே டக்குன்னு ஒரு ஓடிட்டேன். ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா ரஸ்டி பேட்லாக் கீ எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கேன்.
நேரத்தில் ஏஞ்சலினா வரக்கூடாது, வந்தால் நம்மளுக்கு கெட்டது. ஸோ இருங்க, அதை எடுத்து போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, ஒரு வழியாக ரஸ்டி பேட் லக்கி எடுத்துட்டேன். ஓகே, இங்கே ஸ்பைடர் அங்கே போகுது, நம்ம இந்த வழியாக போகலாம். ஹேமர், ஹேமர் காணுங்க. ஐயோ, ஹேமர் கிளிச் ஆயிருச்சா? ஐயோ, நான் என்னென்னு பண்ணேன், ஹேமர் கிளிச் ஆயிடுச்சு. இருங்க, எனக்கு ஒரு வழி இருக்குது. எல்லா பொருளும் கிளிச்சான ஒரு இடத்துக்கு தான் வரும், காணாமல் போச்சுன்னா அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். ஓகேங்களா? அப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் பாட்டு கிடச்சிச்சு. இது வேஸ்ட், இனி தேவையில்லை. அப்புறம் போனால் ஹேமர் கிடச்சிச்சு. நினச்சேன்டா இங்கே தான் அடிக்கடி கிளிச்சானா இங்கே தான் வரும். அப்புறம் பலகை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பலகையை உடைக்கிறேன். ஓகேங்களா? கீழே என்ன இருக்கோ நல்ல பொருளாக கொடு. ஸ்டிக்கு, அவ்வளோதாங்க, எஸ்கேப் முடிஞ்சுங்க. சரி, ஸ்டிக் எடுத்துகிட்டு கீழே போகலான்னு சொல்லி போனேன். அப்புறம் நடுவில் பார்த்தா ஏஞ்சலினா வந்துருச்சு. சரி, மறுபடியும் முன்னாடி போகலான்னு போகிறேன். ஏஞ்சலினா இந்த சைடு போகுது. ஐயோ, இனியெல்லாம் நிறுத்தக்கூடாது, எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம் ஓடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஐயோ, ஓடுறா சாமி. அவ்வளோதான், எஸ்கேப் முடிஞ்சு. நீ இதுக்கு ஒன்று என்ன கொள்ளாட்டி என்ன. ஆனால் நம்ம நினச்ச மாதிரி ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஜெயிச்சிட்டான். எப்பா, இன்னும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. கை வச்சது ஓப்பன் ஆகுமா? பயந்துட்டேங்க ஒரு செகண்டு. சரி மக்களே, ஏதாச்சும் திருடிட்டு போகலாம், ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா ஒன்றுமே இங்கே இல்லை. சரி, செயின் கட்டுற மட்டும் கீழே கிடந்துச்சு, அது எடுத்துப்போம், மெக்கானிக்கல் மாணிக்கமாகவே வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செயின் கட்டு எடுத்தேன். வெளியில் போட்டால் வெளில போட முடியல. சரி இருங்க, செயின் கட்டு எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் பாய். இந்த வீட்டை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, இனி இந்த வீட்டை பார்க்க முடியாது. ஓகேங்களா? அடுத்த ஸ்கேப் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஓகே, வேறு எதுவும் இல்லை. ஸோ வெளில தப்பிச்சு போகலாம். கருமன், என்னடா ஸ்மெல் இது? ஓகே, எஸ்கேப் வெற்றிகரமாக முடிஞ்சு. என்ன கிரானே, ஓகேம்மா? என்ன இப்படி பார்க்குது வேலை? ஐய, இங்கே அசை போடுறது வந்துருச்சுங்க. ஐய, மறுபடியும் அசை போட்டிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. பாய் ஃப்ரம் காக்காசி வேர்ல்ட் ஆஃப் கேமிங். பாய் 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 பாய்.